தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம். இணையும் எதிரும் புதிரும். திமுக அதிமுக கூட்டணி. முதல்வராகும் எடப்பாடி பழனிசாமி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கோரிய நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தற்போது ஆதரவு அளித்துள்ளது. தற்பொழுது 113 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். இன்னும் தனிப்பெரும்பான்மைக்கு விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ததற்கு பின்னர் மேலும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். தனிப்பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவை கடிதம் மூலம் நிரூபித்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என தமிழக பொறுப்பு ஆளுநர் கூறியதாக தகவல்கள் வெளிவரும் சூழலில் தமிழக அரசியலில் எதிரும் புதிருமான திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது தகவல் ஒன்று கசிந்துள்ளது. திமுக அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து முதல்வர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கும், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகராக ஓ பன்னீர்செல்வம், கூட்டணி கட்சிகளான பாமக சார்பில் வெற்றி பெற்ற சௌமியா அன்புமணிக்கு சமூக நலத்துறையும், விசிக சார்பில் வெற்றி பெற்ற தனியரசுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் வெற்றி பெற்ற தலா ஒரு எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவியும் வழங்க முடிவெடுத்து மீதமுள்ள அமைச்சர் பதவி அனைத்தும் அதிமுகவினருக்கே என திமுக அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு விருப்பமில்லை என்றாலும் உதயநிதி ஸ்டாலின் சபரீசனும் அவரை சமாதானப்படுத்துவதாக தெரிகிறது.